Hello all, good morning. 19th January-க்கான current affairs பார்க்கலாம். More than 750 MOUs signed in சென்னை இன்டர்நேஷ்னல் புக் ஃபேர். ஆல்ரெடி ஒரு புக் ஃபேர் நடந்துகிட்ருக்கு. அந்த புக் ஃபேர் கிடையாது இது. அது வந்துட்டு நந்தனமில் நடந்துகிட்ருக்கு. இது சென்னை இன்டர்நேஷ்னல் புக் ஃபேர் 2024 மட்டும் 750 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் வந்து கையாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் இயர் வந்துட்டு 350 பக்கத்தில் வந்துட்டு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயிருக்கு. இதோட மெயின் ஏம் என்ன அப்படின்னா பிரிட்ஜிங் அ கேப் பிட்வீன் இந்தியன் அண்ட் இன்டர்நேஷ்னல் பப்ளிஷர்ஸ். இது ஒன்று. ரெண்டாவது, டு டிரான்ஸ்லேட் லிட்ரஸி ஒர்க் ஃப்ரம் தமிழ் டு வேரியஸ் லாங்குவேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தமிழில் கிடச்சிருக்க முக்கியமான நிறைய புத்தகங்களை வந்து பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கிறது தான் இதோட முக்கிய நோக்கமாக இருந்திருக்கு. இந்த மொழிபெயர்ப்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது கமிட்டி கூட ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு டிரான்ஸ்லேஷன் கிராண்ட் கமிட்டி அப்படின்னு ஒரு கமிட்டி இந்த இடம் ஃபார்ம் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. தென் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிலேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன். டிஏடி டிஸ்ட்ரெஸ் அலர்ட் டிரான்ஸ்மிட்டர், இதை பற்றி நம்ம எல்லாருக்குமே முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். அதாவது ஒரு எமர்ஜென்சி பீரியடில் கடல் ஓரத்தில் இருக்கிறவங்க அந்த குறிப்பிட்ட எல்லைக்குள்ள ஒரு சென்டரை வந்து கால் பண்ணுறது, எமர்ஜென்சி டைமில் கால் பண்ணுறதுக்கான ஒரு அலர்ட் சென்டர் தான் இது. இதை வந்து ஃபஸ்ட்டு நம்மளுக்கு பயன்பாட்டு கொண்டு வந்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஆர்ஓ. ஃபர்ஸ்ட் வெர்ஷன் 2010 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதோட மெயின் ஏம் என்ன? டு சென்ட் எமர்ஜென்சி மெசேஜஸ். இந்த எமர்ஜென்சி மெசேஜஸ் ஃப்ரம் போட் தான். ஃபஸ்ட்டு வெர்ஷனில் போட்டில் ஏதாவது எமர்ஜென்சி சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணாங்கன்னா அவங்க இந்த டிரான்ஸ்மிட்டரை யூஸ் பண்ணி கரையில் உள்ள ஒரு கமாண்டரை வந்துட்டு இல்லை கமாண்டரையோ ஒரு அத்தாரிட்டியோ வந்துட்டு கனெக்ட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு போட்டில் இருந்துட்டு அவங்க இந்தியன் மிஷன் கண்ட்ரோல் சென்டரை வந்துட்டு ரீச் பண்ணுவாங்க. இந்த சென்டர் வந்துட்டு இந்த அலர்ட் சிக்னலை பக்கத்தில் இருக்கிற ஒரு அத்தாரிட்டிக்கு வந்துட்டு ஃபார்வர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து எது வழியாக நடந்துகிட்டு இருந்ததுன்னா கம்யூனிகேஷன் சேட்டலைட் வழியாக நடந்துகிட்டு இருந்தது. இந்த அலர்ட் சிக்னலை டீகோட் பண்ணிவிட்டு முக்கியமாக என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட ஐடென்டிட்டி யார், எந்த லொக்கேஷன் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணிவிட்டு தென் அவங்களுக்கு தேவையான ரெஸ்கியூ ஆப்ரேஷன் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இதோட செகண்ட் வெர்ஷனை வந்துட்டு இப்போ கொண்டு வந்திருக்காங்க. ஐஎஸ்ஆர்ஓ வந்து இதை அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அப்டேஷனில் என்னெல்லாம் இருக்குன்னா, ஃபஸ்ட்டு வெர்ஷனில் போட்டில் இருந்து மட்டும்தான் எமர்ஜென்சி மெசேஜ் அனுப்ப முடியும். ஸோ இந்த ஜென்ரல் அத்தாரிட்டி வந்து போட்டுக்கு மெசேஜ் அனுப்ப முடியாது. பட் இப்போது டிஏடி எஸ்ஜினா செகண்ட் ஜென்ரேஷன் கொண்டு வந்திருக்காங்க. இதோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கன்சர்ன் அத்தாரிட்டியும் உள்ள அதாவது கடலுக்குள்ளே உள்ள போட்டுக்கு வந்துட்டு எமர்ஜென்சி மெசேஜ் அனுப்ப முடியும். ஸோ இது ஒரு 2-வே கம்யூனிகேஷன். இந்த கம்யூனிகேஷனில் எதெல்லாம் பற்றி இருக்குன்னா, வெதர் ரிப்போர்ட், இல்லை ஏதாவது ஒரு சுனாமி அலர்ட் இருக்குது, ஒரு சைக்ளோன் அலர்ட் இருக்குது, இல்லை ஒரு பாதுகாப்பு சம்மந்தமாக ஒரு ஒத்திகை இருக்குது. இதை மாதிரி எல்லா மெசேஜுமே இதில் அனுப்பலாம். இப்போதைக்கு கரண்ட்டாக மோர் தென் 20,000 டிஏடி வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் கிராப்ஸ், இதை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம எல்லோரும் முன்னாடியே பார்த்துட்ருக்கோம். இந்த ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் கிராப்ஸ் என்னெல்லாம் இந்தியாவில் அவைலபிளாக இருக்குது, அதோட இம்பேக்ட் என்ன அப்படின்லாம் பார்த்துட்ருக்கோம். இப்போ ரீசெண்டாக வந்துட்டு சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் வந்திருக்கு. இந்த ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் கிராப்ஸுக்கு எதிராக வந்துட்டு ஒரு பிஐஎல் பெட்டிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. தெரியும்னு நினைக்கிறேன். பொதுநல வழக்கு வந்து ஒன்று தாக்கல் பண்ணியிருக்காங்க. இந்த பொதுநல வழக்குக்கு எதிராக வந்துட்டு கவர்மெண்ட் வாதாடி இருக்காங்க. அவங்களோட வாதத்தில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். தாரா மஸ்டர்ட் ஹைப்ரிட், இந்த மஸ்டர்டில் வந்துட்டு இப்போ ஜிஎம் கிராப் வருது அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ இந்த DMH11 இந்த வெரைட்டி வந்துட்டு நமக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொதுநல வழக்கு இருக்குது. இதுக்கு கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்மளோட என்ன சொல்கிற தேவைகள் வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது, ஆயிலுக்கான தேவைகள் அதிகரிச்சுட்டே இருக்குது. இந்த ஜிஎம் கிராப்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதுனால பெர் ஹெக்டருக்கு வந்துட்டு ஈல்டு 25%லேருந்து 30% வரைக்கும் கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜிஎம் கிராப்பெல்லாம் வந்துட்டு மானிட்டர் பண்ணுறதுக்கும் இதுக்கு புதிய உத்தரவு பிறப்பதற்கும் ஒரு கமிட்டி இருக்காங்க. ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்ரைசல் கமிட்டி அப்படின்னு ஒரு கமிட்டி இருக்காங்க. இவங்கள தான் ஜிஎம் கிராப்ஸ்க்கு உள்ள எல்லா முக்கிய முடிவுகளும் எடுக்கிறது இவங்க தான். தென் ஒரு டேட்டா கிடச்சிருக்குங்க. 2020-21 வந்துட்டு நம்மளோட ஆயில் தேவை, நம்மளோட எண்ணெய், சமையல் எண்ணெயோட தேவை வந்துட்டு 24.4 மில்லியன் டன்ஸாக இருந்திருக்கு. பட் நம்மகிட்ட அவைலபிலிட்டி டொமெஸ்டிக் அவைலபிலிட்டி எவ்வளோ இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 11.1 மில்லியன் டன்ஸ் தான் இருக்குது. ஸோ மீதி எல்லாமே வந்துட்டு நம்ம வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி தான் பண்ணிகிட்ருக்கோம். அந்த இறக்குமதி பண்ணுற ஆயிலில் வந்துட்டு பாம் ஆயில் 57%, சோய்பீன் ஆயில் 22%, சன்ஃப்ளவர் ஆயில் 15%, தென் அதர் ஆயிலெலாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த இறக்குமதி பண்ணுற ஆயில்கள் கூட
மற்ற நாட்டில் உள்ள ஜிஎம் கார்ப்பில் தான் வந்து அதிகமாக வந்து விளைய வச்சுருக்காங்க. ஸோ ஜிஎம் கார்ப் வந்துட்டு பெருகி வரும் மக்கள் தொகைக்கு வந்துட்டு உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் தரப்புலேருந்து ஒரு வாதாடு செஞ்சுருக்காங்க. கேலோ விளையாட்டு போட்டிகள் வந்து தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சிருக்காங்க. ஜனவரி 19 31 வரைக்கும் நடக்குது. அதோட தொடக்க விழாவுக்கு வந்து பிரதமர் வந்து இந்த விளையாட்டு விழாவை வந்து தொடங்கி வைக்கிறாங்க. இந்த கேலோ விளையாட்டு போட்டிகள் வந்து தமிழ்நாட்டில் நடக்குன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ இதுக்கு வந்துட்டு மாஸ்கட் என்ன சூஸ் பண்ணியிருக்காங்கன்னா வீரமங்கை அப்படின்னு ஒரு கேரக்டர் தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கேரக்டர் யாரை ரிசம்பிள் பண்ணுறாங்கன்னா நம்மளோட வீரமங்கை வேலுநாச்சியாக இருக்குங்கள்ல, இவங்களை டினோட் பண்ணுற மாதிரி உள்ள பேர் தான் வீரமங்கை அப்படிங்கிற ஒரு பேர் சூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க இதை சூஸ் பண்ணிவிட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா, தமிழ்நாடு வந்துட்டு சுதந்திர போராட்டத்தில் கலந்துக்கிறதுல ரொம்ப பெருமைப்பட்டிருக்கு. ஸோ எங்களோட பெருமையை நாங்கள் பறைசாற்றும் விதமாக இந்த வீரமங்கையை நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி செஸ் ஒலிம்பியாட் இருந்தது. அப்போ வந்துட்டு தமிழ்நாட்டில் தான் நடந்தது. அப்போது தமிழ்நாட்டில் செஸ் ஒலிம்பியாடுக்குள்ள மாஸ்கட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குதிரை வடிவ சின்னம் இருக்கும் இல்லையா செஸ்ஸில், அதை வந்து வேஷ்டி கட்டிட்டு அதுக்கு பேர் தம்பி அப்படின்னு வச்சுருந்தாங்க. இப்போ தமிழகத்தில் இருக்கிற இந்த கேலோ விளையாட்டு போட்டிகளோட மாஸ்கட் பேர் வீரமங்கை. தென் இது ஒரு எடிட்டோரியலில் உள்ள ஒரு டேட்டா. காற்று மாசும் குழந்தைகள் நலனும் அப்படின்னு சொல்லிட்டு தினமணியில் ஒரு எடிட்டோரியல் பேஜ் வந்திருக்கு. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 15 வயதுக்கு கீழே உள்ள குழந்தைகள் வந்துட்டு 180 கோடி குழந்தைகள் ஒரு அசுத்தமான காற்றை தான் சுவாசிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தரவுகள் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நியூபார்ன் பேபியோ இல்லை ப்ரெக்னென்சியில் உள்ள டேர்மில் இருக்கிறவங்களோ 2018 உள்ள டேட்டா அப்படி சொல்லியிருக்காங்க. பிஎம் லெவல் பர்டிகுலர் மேட்டர் லெவல் வந்துட்டு 2.5. இந்த லெவலில் உள்ள மாசு ஒரு 10 மைக்ரோகிராம் இருந்தால் கூட எடை வந்து குறைந்த எடை உள்ள குழந்தைகள் பிறப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இடை குறைவு வந்து 2% வரைக்கும் இருக்கலாம். அதாவது 4 கிராம் வரைக்கும் குழந்தைகள் வந்து வெயிட்டு கம்மியாக பிறக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. தென் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2030க்குள்ளே இந்த காற்று மாசினால் வந்துட்டு இந்த குழந்தை பிறப்பில் ஏற்படுற மாற்றத்தை வந்து நாங்கள் கணிசமாக குறைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 16 வயதுக்கு உட்பட்டோரை பயிற்சி மையங்களில் சேர்க்கக்கூடாது. இந்த பயிற்சி மையங்களில் சேர்க்கப்படுற குழந்தைகள் அதிக அளவு மன அழுத்தத்தினால நிறைய தற்கொலைகள் நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பொதுநலக்கம் வந்தது. அதற்கு எதிராக வந்துட்டு கவர்மெண்ட் சொல்லியிருக்கதான் நம்ம பார்க்க போகிறோம். மத்திய அரசு வந்து நிறைய கட்டுப்பாடுகள் விரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு டீச்சர்ஸ்க்கான குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. அஸ் பர் த கவர்மெண்ட் நார்ம்ஸ் ஒரு டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணாதவங்க டீச்சர்ஸ்க்கான குவாலிஃபைல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பயிற்சி மையங்களில் ஒரு கிளாஸ் எடுக்கிறவங்க எல்லாருமே கண்டிப்பாக டிகிரி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தென் தவறான வாக்குறுதிகள் கொடுத்து மாணவர்களை சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1 இயரில் வேலை வாங்கி தரோம், 2 இயரில் வேலை வாங்கி தரோம், அந்த மாதிரி தவறான வாக்குறுதிகள் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. போலியான விளம்பரங்கள் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் ரேங்கில் உள்ளவங்க இல்லை ஹையஸ்ட் ஸ்கோரர் ஃப்ரம் எங்கள் யூனிவர்சிட்டி இல்லை எங்கள் இன்ஸ்டியூட் அப்படிங்கிற மாதிரி போலியான விளம்பரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நிஜமாக இருந்தால் போட்டுக்கலாம், போலி மட்டும் போடக்கூடாது. இஃப் இன்கேஸ் நான் ஒரு கோர்ஸை ஜாயின் பண்ணிவிட்டு பாதியிலே வந்துட்டு வித்ட்ரா பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா வித்ட்ரா பண்ணுறதுக்கான அந்த மந்த்தை கால்குலேட் பண்ணி அதுக்கான வந்து இடைநிற்றலுக்கான காசையும் நீங்கள் ரீஃபண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த சட்டம் எப்போ இம்ப்ளிமெண்ட் ஆச்சோ அதிலிருந்து 3 மாதத்திற்குள்ள அனைத்து பயிற்சி மையங்களுக்கும் வந்துட்டு இது செல்லுபடி ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இதை மீறினால் 1 லட்சம் வரைக்கும் அபராதம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் இது போக எடிட்டோரியல் டேட்டாவில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஹிந்துவில் கொடுத்துருக்காங்க. த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பீரியாடிக் டெஸ்டிங் ஆஃப் ஹெச்பிவி. நம்ம ஆல்ரெடி ஹெச்பிவியை பற்றி பார்த்தோம். ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி தான் ஹெச்பிவியை பற்றி போட்டிருந்தாங்க. ஹியூமன் பேப்பிலமோ வைரஸ், இதுதான் வந்து சர்விக்கல் கேன்சருக்கு மெயின் காசஸ் அப்படின்னே பார்த்துருந்தோம். சர்விக்கல் கேன்சர் வந்துட்டு இந்தியா லெவலில் விமனை அட்டாக் பண்ணுற ஹையஸ்ட் கேன்சரில் வந்து சர்விக்கல் கேன்சர் தான் இருக்குது. ஸோ இதுக்கு வேக்சினேஷன் அவைலபிளாக இருக்குது. ஸோ அடால்ட் வேக்சினேஷனை பற்றி ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும். கவர்மெண்ட் வந்து முயற்சி எடுத்துகிட்ருக்காங்க. அதை பற்றி இன்னொரு எடிட்டோரியல் பேஜ் கூட எடுத்திருக்காங்க. ஸோ இந்த 2 எடிட்டோரியல் பேஜும் பார்த்துக்கோங்க. இந்த நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த டிபியை வந்து எலிமினேட் பண்ணுறதுக்கு மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி நிறைய ஒரு ஃபார்மேஷன்ஸ், நிறைய தீம், நிறைய திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அப்படி வந்துட்டு தமிழ்நாட்டில் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாக்கின் சென்டர். இந்த வாக்கின் சென்டரில் டிபி சம்மந்தமான அனைத்து சேவைகளும் ஒரே கூரையின் கீழ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாக்கின் ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் டு ப்ரொவைட் ஆல் டிபி சர்வீஸ் அண்டர் த சேம் ரூஃப். ஸோ ஒரே ரூஃபில் என்னெல்லாம் கொண்டு வர முடியுமோ அதெல்லாமே கொண்டு வருவாங்க. 2025க்குள்ளே
இந்தியாவில் டிபி எலிமினேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கான முயற்சிகளை தமிழக அரசு நாங்கள் அதுக்கு முன்னாடியே எலிமினேட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்து நடமாடும் எக்ஸ்ரே மையங்கள் இருக்குது. தென் ஒரு 500 rupees வந்து ஒரு காம்ப்ளிகன்சிவ் மணி மாதிரி கொடுக்குறாங்க. டிபியில் உள்ளவங்க ஊட்டச்சத்து மிக்க உணவுகளை உண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அதெல்லாம் கொடுக்குறாங்க. தென் டிபி பேஷண்ட்டை தத்தெடுக்கும் திட்டமும் இருக்குது. ஸோ அவங்கள தத்தெடுத்து அவங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள், மருந்துக்கு இதெல்லாமே வந்து இன்னொருத்தவங்க ஃபண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய ஸ்கீம் இருக்குது. இதை பற்றி இன்னொரு எடிட்டோரியல் பேஜில் கொடுத்துருக்காங்க. தென் விழுப்புரமில் மேலவலை அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது. இந்த ஏரியாவில் வரலாற்றுக்கு முற்பட்ட காலங்கள் இல்லை வரலாறு தொடங்கின காலத்தில் உள்ள பாறை ஓவியங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி ஒரு டேட்டாலாம் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே இப்போது குவாரி அப்புறம் பெருகி வரும் மக்கள் தொகையினால் இது அழிஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பழங்கால மக்கள் அவங்களோட விலங்குகள், தென் மனித உருவங்கள், மரங்கள், இதை பற்றி நிறைய சிம்பிள்ஸ்லாம் அதில் வரைஞ்சி வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அந்த ஏரியாவில் உள்ளவங்க அதை ரெட்டை பாறை அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதை பற்றி ஒரு ஆர்டிக்கலும் கொடுத்துருக்கு. தென் லாஸ்ட்டாக ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க, ஹவு சேட்டலைட் ட்ராக் தி வெதர் அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. டைம் இருந்தால் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.